தியானம் 9. ஆத்தும நேசரின் விழா. வேத பகுதிகள். போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். யோவான் 19ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீடர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். யோவான் 20ஆம் அதிகாரம் 23-27 வரை. போதனை. இரட்சகரின் விழாவை பற்றிய ஒரே குறிப்பு மாத்திரம் சுவிசேஷத்தில் வருகிறது. போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் அவருடைய விழாவை குத்தினான். அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று பரிசுத்த யோவான் அறிவிக்கிறார். கிறிஸ்துவின் விழா குத்தப்பட்ட போது இயேசுவின் பட்சத்தை சேர்ந்தவர்களில் இவர் ஒருவர்தான் கிட்ட நின்றதாக தோன்றுகிறது. இரட்சகர் சிலுவையில் தொங்குகையில் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரையும் உண்டாயிருந்த அந்தகாரமும் பூமி அதிர்ச்சியும் எல்லாரையும் அவரவர் பாட்டுக்கு பயந்தோட செய்ததாக்கும். சீடரும் மற்ற பக்தரும் தாங்கள் முன்னுக்கு நின்றால் மோசமென்று மெதுவாய் போயிருக்கலாம். அதுவுமன்றி அது ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயும் இருந்தது. யோவான் அப்போஸ்தலன் இயேசுவின் தாயை மெதுவாய் நடத்தி தன் வீட்டில் இருத்திவிட்டு மறுபடியும் திரும்பி சிலுவை அண்டை தனியாய் வந்திருக்கிறார். இரட்சகரின் பாடுகளை விவரமாய் எழுதும் பரிசுத்த யோவான் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஆணையிடுகிறது போல் இருக்கிறது. எல்லா பாடுகளையும் போல இது திரண்ட கூட்டத்தில் நடந்திருக்குமானால் அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது என்பதாக பரிசுத்த யோவான் சொல்ல வேண்டியதில்லை. கிறிஸ்துவின் பரிசுத்த விழா குத்தப்பட்ட நேரத்தில் அவருடைய தாயாகிய மரியம்மாள் கிட்ட நின்றிருந்தால் அவளுக்கு உண்டாகும் வியாகுலத்தை யாரால் சொல்ல முடியும்? இரட்சகருடைய கால்கள் முறிக்கப்படாததற்கு பதிலாக அவருடைய திருவிழா குத்தப்பட்டது. சேவகர் இயேசுவின் பக்கத்தில் இருந்த இருவருடைய கால்களையும் முறித்துவிட்டு கிறிஸ்து மரித்து போனார் என்று கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. தற்செயலாய் நடந்த இந்த காரியம் ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருந்தது. கிறிஸ்துவின் கால்கள் மற்றவர்களுடைய போல முறிக்கப்படாதது கிட்ட நின்ற யோவான் அப்போஸ்தலனுக்கு மட்டற்ற மனமகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். அப்புறம் போர்ச்சேவகரில் ஒருவன் நீண்ட ஈட்டியோடும் துடித்த மீசையோடும் சிவந்த கண்களோடும் இரட்சகரை குத்தும்படி ஓங்கினதை கண்ட அன்பான சீடன் அவரை குத்தாதபடிக்கு எவ்வளவோ மன்றாடி இருப்பான். மரித்து போனதால் கால் முறிக்கப்படாவிட்டால் விழாவையும் குத்தக்கூடாதே. பாவத்தையும் அழுக்கையும் சுத்திகரிக்க ஒரு ஊற்றும், பாவிகள் பார்த்து மனந்திரும்ப ஒரு படுகாயமும் இருக்கும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இரட்சகரை போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இதனாலே பரிசுத்த யோவான் அவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று அறிவிக்கிறார். விசுவாச காட்சி காண்போமா? ஆத்துமாவே, நீ உன் அன்பின் சட்டைகளை விரித்தெழும்பி கொல்கொதாவுக்கு பறந்து போ. நீ இம்மட்டும் பாவ பஞ்சு மெத்தையில் படுத்திருந்தது போதாதா? உன் இரட்சக சாவையும் அவர் விழாவில் குத்தையும் அதிலிருந்து ஓடும் இரத்த ஊற்றையும் போய் பார்க்க எழும்பு, பாவியே எழும்பு.
இதோ பறந்து கொல்கதா மீட்டிலே நிற்கிறேன். ஆத்துமனேசரே, 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 இந்த துயர காட்சியை என் ஆத்துமா தன் ஜீவ காலத்தில் கண்டதே இல்லை. என் இரட்சகருடைய விலா எவ்வளவு ஆழமாய் குத்தப்பட்டிருக்கிறது. நீ பட்ட ஈட்டி குத்தும், நீர் விட்ட இரத்த சொட்டும் என் நெஞ்சை பிளக்குதே. தியானிப்போமா? ஆத்துமாவே, என் இரட்சகருடைய விலா குத்தப்பட்டதை தியானி. இரட்சகருடைய தேகத்தில் இம்மட்டும் வடுபடாதிருந்த பாதகம் அவர் விலாதான். அது யூதருடைய மிலாரடிக்கு தப்பினாலும் ரோமை சேவகரின் ஈட்டிக்கு தப்பவில்லையே. மோசையின் கோலடியால் மேரிபாவின் தண்ணீர் புறப்பட்டது. இயேசுவின் ஞான கண்மலை நின்று போர்ச்சேவகருடைய ஈட்டியின் குத்து ஜலத்தையும் இரத்தத்தையும் புறப்பட செய்தது. இரட்சகா, என் நிமித்தம் பாடுகளை சகிக்க நீர் உமது அவயவங்களில் ஒன்றையும் மறைத்துக் கொள்ளவில்லையே. முதலாம் ஆதாமின் விலாவின் எலும்பினால் ஒரு மணவாட்டி அவனுக்கு உருவாக்கப்பட்டாள். நீர் உமது விலாவின் ஜலத்தாலும் இரத்தத்தாலும் திருச்சபையாகிய மணவாட்டியை உருவாக்கினீர். உமது விலாவை ஒரு போர்ச்சேவகனுடைய ஈட்டி பிளந்து விட்டது. தேவநீதி என்னும் ஆலை உம்மை கெத்சமனையில் அரைத்து இரத்தம் எடுத்தது. ரோமை சேவகரின் ஈட்டி உம்மை குத்தி இரத்தமும் ஜலமும் எடுத்தது. நான் ரோமை சேவகனை ஏன் குற்றப்படுத்த வேண்டும்? குத்தினவன் நான் தான். ரோம சேவகன் குத்தின போது நான் அவன் இடுப்பில் இருந்தேன். என் ஈட்டிதான் என் இரட்சகரை குத்தினது, ரோமை சேவகனுடைய ஈட்டி அல்ல. என் பாவமாகிய ஈட்டியப்பா, என் பாவமாகிய ஈட்டியப்பா. இனி நான் என்னையே நொந்து கொள்வேனாக. என் இரட்சகருடைய திருவிழாவிலிருந்து இரத்தமும் ஜலமும் புறப்படுகிறது. கொல்கதா மலையில் தேவ கோபமாகிய அக்கினியை அவிக்கும் நதி புறப்படுகிறது. ஆகையால் பாவியாகிய நான் தேவ கோபத்துக்கு அஞ்ச வேண்டியதில்லை. என் இயேசுவிலிருந்து ஒழுகும் இரத்தம் என்மேல் சுமரும் தேவ கோபாக்கினையை தணித்து விடுகிறது. இரட்சகருடைய விழாவிலிருந்து பாவத்தையும் அழுக்கையும் தீர்க்கிறதுக்கு ஊற்று வருகிறது. நான் அங்கே போய் முழுகி ஸ்நானம் செய்வேனாக. நாகமான் தன் குஷ்டம் தீர 7 தரம் யோர்தானில் முழுகினான். நான் ஒரே தரம் முழுகுவேனாக. இரட்சகரின் விழாவில் காயம் எவ்வளவு அகலம் ஆழமுமாயிருக்கிறது. என் உள்ளங்கையை வைத்தாலும் அது மறையவில்லையே. என் பாவம் எவ்வளவு ஆழமும் அகலமுமாய் இரட்சகரை வேதனைப்படுத்தி விட்டது. பாவியாகிய நான் என்னாலும் தங்குமிடமாயிருக்கும்படி அது அவ்வளவு அகன்று இருக்கிறதாகும். என் அபிவிசுவாசம் நீங்கவும் அது அவ்வளவு பெரும் காயமாயிற்று என்று உணர்கிறேன். இரட்சகா, உமது விழாவில் இடம் தாரும். உமது விழாவை நான் ஒதுங்கும் குகை. அதோ கூட்டமாய் ஜனங்கள் நெருங்கி விழுகிறார்களே, அது என்ன விசேஷம்? பூலோக பாவிகள் தங்கள் பாவ தோஷங்களில் இருந்து சுத்தமாகும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தண்டை ஓடி சிலுவையில் தொங்கும் விழாவிலிருந்து பாயும் இரட்சண்ய அருவியில் தங்கள் ஆத்துமாக்களை ஏந்துகிறார்கள் என்று பதில் வருகிறது. நானும் போய் ஏந்துவேனாக. அதோ அநேக தங்கள் அங்கிகளை கலற்றுகிறார்களே, அதேன் என்று கேள்வி எழுகிறது. அதற்கு அவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான இரத்தத்தில் தோய்த்து வெளுக்கப் போகிறார்கள் என்னும் பதில் வருகிறது. நானும் வெளுப்பேனாக. இதை கேட்கிறவர்களே, இப்பொழுதும் நீங்கள் சற்று நேரம் முழங்காலில் நின்று அல்லது தலை குனிந்து அல்லது குப்புற விழுந்து அல்லது சாஷ்டங்கமாய் விழுந்து உங்கள் உதடுகள் அசையாதபடி காபந்து பண்ணி பாவ மன்னிப்புக்காக திறக்கப்பட்ட இரட்சகரின் விழாவை விசுவாசத்தால் கண்ணுற்று ஆவியில் ஆனந்தம் கொள்வீர்களாக. பிளவுண்ட மலையே, புகலிடம் தாருமே. பக்கம் பட்ட காயமும் பாய்ந்து செந்நீர் வெள்ளமும் பாவ தோஷங்கள் யாவும் நீங்கும்படி அருளும். ஜெபிப்போமா. என்னை உயர்த்தும்படியாக ஈன குருசில் உயர்த்தப்பட்ட இயேசுவே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவலோக ஆடே, பழைய பாம்பின் விஷம் தீரச் சிலுவையிலே தொங்கும் தேவலோக வெண்கல சர்ப்பமே, அடியேன் உமது பாதப்படியில் விழுகிறேன். இக்குருசில் தொங்குகிறவராய் நான் உம்மை நோக்கும் போது உமது திருவிழாவில் காயங்கள் எவ்வளவு அகலமும் ஆழமாய் தெரிகின்றன. அந்த காயத்தை பார்த்து என் பாவங்களை நான் முழு பகையாய் பகைத்து உமது காயத்துக்குள் அடைக்கலம் புகுந்து கொள்ள கிருபை செய்யும். அங்கிருந்து பிரளயமாய் ஓடும் இரத்தத்தில் அடியான் முழுகி சுத்தமாக இடம் தாரும். அந்த காயத்துக்குள் நான் குடியிருக்கும்படி அதை எனக்கு கூலிக்கு தாரும். அன்றாடம் நான் அறிக்கையிடும் பாவங்களையே நான் செலுத்தும் கூலியாக ஏற்றுக்கொள்ளும். கிருபை நிறைந்த இரட்சகரே, என் குற்றங்களையும் என்னுடைய முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும். என் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும்.
தயவுள்ள கத்தாவே இறங்கி பொறுத்தருளும். மகா விலையுயர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உமது அடியானாகிய என்மேல் என்றென்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமீன். துதிப்போமா. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தமுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன், ஆமேன்.